இது என்னதுப்பா பண்ணிக்கிறீங்க? இது மீன் அமிலம். மீன் அமிலமா? மீன் அமிலம். ஓகே. என்னென்ன எப்படி ரெடி பண்ணுவீங்க இதை? இது மீன் கழுவி எடுத்துக்கு வந்து டம்முக்குள்ளே போட்டு, ரெண்டாவது கருப்பட்டி, அயங்கருப்பட்டி வாங்கணும். வாங்கி உள்ளே போட்டு டெய்லி கிண்டணும். 28 நாளைக்கு கிண்டணும். கிண்டி 28 நாள் 30 நாள் கழித்து எடுத்து முருங்கை மரத்துக்கு, வாழைக்கு, மற்ற எல்லாத்துக்கு எல்லாத்துக்குமே அடிக்கலாம். அடித்தா நல்லா இருக்கு. ஓ, இப்போ என்கிட்ட வந்து ஒரு மீன் வந்து ஒரு 10 கிலோ வாங்கிட்டு வரேன் கழிவு, ஓகேங்களா? அப்படி என்னென்ன பொருள் எத்தனை கிலோவில் சேர்க்கணும்? 10 கிலோவுக்கு வந்து ஒரு 3 கிலோ கருப்பட்டி சேர்க்கணும். சரி, அவ்வளோதான். கருப்பட்டி சேர்த்து நல்லா நுணுக்கி விட்டு போட்டு ஒரு 30 நாளைக்கு ஊறணும். கிண்டணும், டெய்லி கிண்டணும். ஸோ என்னென்னா, இப்போ ஒரு 10 கிலோ மீன் கழுவி வாங்கிட்டு வந்து அதில் 3 கிலோ கருப்பட்டி மட்டும் போட்டு ஊற தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டியது இல்லையா? ஊற்ற வேண்டியதில்லை. தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டியது. ஓ, சரி சரி சரி. தண்ணி ஊற்றினாக்கா அது கைவெட்டு மாறி போகும். அந்த கழிவுகள்லாம் மக்கிரமா உள்ள எலும்பு அந்த மாதிரிலாம் இருக்கும், அதில் என்ன பண்ணுறது? அது லாஸ்ட்டில் தான் பார்க்கணும். இப்போ இதெல்லாம் எடுத்துட்டு லாஸ்ட்டில் அது நம்ம இந்த இது பூரா வந்த பிறகு அது 2-3-4 மாதம் ஆகும். ஓ, எடுத்து அப்படியே நம்ம மரத்துக்கு டூரில் உரத்துக்கு போட்டுவிடலாம். ஓ, ஓகே ஓகே. சரி, இப்போ மீன் நம்மளை ரெடி பண்ணிட்டீங்கன்னா இது எப்படி மரத்துக்கு குடிப்பீங்க? பம்பு மூலியமாக பண்ணணும். சரி, இது வந்து கெட்டியாக கொலன்னு இருக்குல்ல, இது எப்படி பம்பு மூலியமாக கொடுப்பீங்க? இது வடி கட்டணும். ஓ, சரி சரி. வலை போட்டு வடி கட்டி அதுக்கு பிறகு ஒரு டம்ளர் தண்ணிக்கு 5 லிட்டரு அளந்து ஊற்றி வலைக்கு அடிக்கணும். ஒரு டம்முங்கிறது எத்தனை லிட்டர் பிடிக்கும்? இங்கே இருக்கு இந்த இவ்வளோ பெரிய ட்ரம் இல்லையா? இந்த ட்ரம்மில் வந்து 5 லிட்டரா? மீன் அம்மளம் 5 லிட்டர் ஊற்றணும். இந்த ட்ரம்மில் கலக்கி விட்டு அப்படியே பம்பை வச்சு ஃப்ரை பண்ணணும். இது நம்ம ரெகுலராக கொடுக்கலாமா இல்லை மாதத்துக்கு 2 தடவை? சரி, மாதத்துக்கு 2 தடவை. ஓ, சரி சரி. எல்லா வெள்ளாமையும் கொடுக்கலாம். ஓ, ஸோ முருங்கை மட்டும் இல்லை, எல்லா அனைத்து வெள்ளாமைக்கும் கொடுக்கலாம். எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். அதாவது பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிற மாதிரி இதை அடிச்சுக்கலாம் நம்ம. அப்போ இதை அடித்தோம்னா அதை அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி சரி. இது ஒன்லி ஸ்ப்ரே அடிக்கிறது மட்டுமா, மற்றபடி நிலத்தில் அதை வேருக்கு ஊற்றுறதுல அந்த மாதிரி ஊற்றலாமா? வேருக்கு ஊற்றணும்னா ஊற்றலாம். நம்மளை கலக்கிட்டு 1 லிட்டர் மணிக்கு ஊற்றலாம். ஓ, சரி. தண்ணியில் 1/2 லிட்டர். தண்ணியில் 1/2 லிட்டர் மரத்துக்கு ஊற்றணும்ல. சரிங்க சரி. தண்ணி பாய்ச்சி கொடுக்குறது ஊற்றுறோம்னா அது வேறு சப்ளை ஆகும். ஸ்ப்ரே பண்ணுறது இதை காட்டி இலவெளி உரம். ஸோ நீங்கள் டெய்லி வந்து காலையிலையும் சாயந்தரம் வந்து கிண்டி விடுவீங்க நல்லா? சாயந்தரம் காலையிலையும் கிண்டி விடுவோம். கிண்டி விட்டாக்கா கிண்டி விட்டு இப்படி மூடி வச்சிடணும், காற்று போகக்கூடாது. ஓ, சரி சரி. காற்று போகாமல் மூடி வச்சிட்டோம்னாக்கா அது பூரா உள்ள பூரா மச்சு பூரா இதாக இருக்கும். அதுதான் நம்ம வெள்ளாமை கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும். சரி சரி. சரிங்கப்பா, தேங்க்யூ ஸோ மச்.